ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்னைக்கு தான் நம்ம லாஸ்ட் டே ஆஃப் துபாயில் நம்ம இருக்கிற போகிறோம். அதனால ஃபுல் ஷாப்பிங் நம்ம பண்ணியிருப்போம். நீங்கள் போன வீடியோலே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துபாய் டு இப்போ திரும்பி இந்தியாவுக்கு தான் ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஹோட்டல்லே லஞ்சு சாப்பிட்டேன். இப்போ வந்து நான் ஹோட்டலுக்கு வெளியே தான் நான் நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிட்டு அதுவும் லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இங்கே வெளியே வந்துட்டேன் நான். இப்போ நான் கேப்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நமக்கு பிக்கப் பண்ணுறவரும் வந்துட்டார், நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம ஹோட்டல்லேருந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்து நான் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. லாஸ்ட் டே ஆஃப் துபாய் எப்படி இந்த 5 நாள் போச்சுன்னே தெரில. ரொம்ப சூப்பராக ரொம்ப அட்வென்ச்சராக போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு துபாய். அதனால் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாமேன்னு சூப்பராக பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நான் போயிட்டு இருந்தேன். ஃபுல்லாகவே ஹைரேஸ் பில்டிங்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு எல்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கும் நிறைய கார்டன் அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஏர்போர்ட் பக்கத்தில் வந்துட்டோம். சரி வாங்க உள்ளார போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஏர்போர்ட் கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம உள்ளார தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கார்லேருந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ உள்ளார போயிட்டுருக்கோம். நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஏர்போர்ட்டு ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே சுற்றி என்ட்ரன்ஸ்லேயே நிறைய ஷாப்லாமே இருந்துச்சு. சரி வாங்க நம்ம போர்டிங் போய் எடுத்துகிட்டு நம்ம உள்ளார போய் ஷாப்லாம் நம்ம விசிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு போர்டிங் கேட்டே திறக்கலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். போர்டிங் வந்து லேட்டாக அந்த டைமுக்கு திறப்பாங்கன்னா நம்ம டைமுக்கு முன்னாடியே வந்துட்டோம். சரி நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டைமிங்க்கு இந்த போர்டிங் கேட் திறந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம், நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம போயிட்டு போர்டிங் பாஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லக்கேஜ்லாம் வச்சுட்டு நம்ம ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம போர்டிங் பாஸ் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்கலேட்டரில். நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க இந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஏர்போர்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் நிறைய ஷாப்ஸு, நிறையா சாக்லேட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமா நிறைய ஷாப்ஸ் அங்கே இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போர்டிங் எடுக்கிறதுக்கு இந்த செக்கிங்க்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏர்போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி அங்கே இருக்குது. இப்போ நம்ம மெட்ரோவில் தான் போக போகிறோம். இப்போ நம்ம மெட்ரோலேருந்து நம்ம இப்போ வந்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு தான் நம்ம இன்னொரு ஏர்போர்ட் மீன்ஸ் இந்த ஏர்போர்ட் பக்கத்துலேயே இன்னொரு பில்டிங் இருக்கும். அங்கே தான் அந்த ஃப்ளைட்லாம் பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க, வெயிட்டிங் ஏரியாவும் இருக்கும். இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அங்கே நிறைய ஷாப்பும் இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம போகலாம். போகிறப்பவே சும்மா நான் விளையாண்டு தான் போனேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஃப்ளோர் எல்லாமே. இப்போ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மெட்ரோலையும் ஏறியாச்சு, நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நான் மெட்ரோவில் தான் போயிட்டுருக்கேன். இந்த மெட்ரோவில் இருந்து நம்ம வந்து இந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பில்டிங் தான் நம்ம போக போகிறோம். அங்கே தான் வெயிட்டிங் ஏரியா அந்த மாதிரி நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் நின்றுட்டு தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் போன வீடியோலே சொன்ன மாதிரி எனக்கு மெட்ரோவில் போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதான் நான் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த மெட்ரோவில் இருந்து இந்த விண்டோ மூலியமாக இந்த வியூ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ளைட் எல்லாமே தெரிஞ்சிச்சு. அந்த ரோடு, அந்த ஃப்ளைட் லேண்ட் பண்ணுறதுக்கான ரோடு, லைட்டிங்ஸு சூப்பராக இருந்துச்சு அங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுலேருந்து பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி இப்போ தான் நம்ம போயிட்டுருக்கோம் வெயிட்டிங் ஏரியாவுக்கு. நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நான் போயிட்டுருக்கேன்.
இப்போ நம்ம எஸ்கலேட்டர்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழே இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க இங்கே வந்து எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குன்னு. இங்கே ஷாப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது நிறையா ஷாப்ஸ் இருந்துச்சு, நிறைய டூரிசம் ஷாப்ஸ், இந்த மாதிரி நிறையா ஷாப்ஸ். அங்கே துபாயில் என்ன ஃபேமஸோ எல்லாமே இங்கே ஏர்போர்ட்டில் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டில் அங்கங்கே இருக்கிற மாதிரி இங்கே வெண்டிங் மிஷினும் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் முக்கியமான விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கோல்டு ஷோக்கு நீ வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே அங்கே நான் வந்து ஒரு ஜுவல்ஸ் எடுத்தேன். இப்போ நம்ம துபாயை விட்டு இந்தியா போகிறப்போ ஏர்போர்ட்லேயே வேட் டேக்ஸ் ரீஃபண்ட் நமக்கு பண்ணிடுவாங்க. அதே தான் இங்கே ஏர்போர்ட்டில் இங்கே இருந்துச்சு, வேட் டேக்ஸ் ரீஃபண்டு. இதுக்கு நீங்கள் முன்னாடியே நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு சீக்கிரமாக வந்துடணும். அப்போ தான் நீங்கள் இந்த வேட் டேக்ஸ் ரீஃபண்டை நீங்கள் எடுக்க முடியும். இந்த டேக்ஸ் ரீஃபண்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம வந்து அந்த லொக்கேஷனை வந்து கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ நம்ம அந்த கவுண்டர்கிட்டயே போய் அவங்க வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் வந்து இந்தியன் ருப்பியில் தரணுமா இல்லை டாலரில் தரணுமான்னு நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அக்கௌண்ட்டில் தரணுமா இல்லை ஹேண்ட் கேஷ் தரணுமான்னு நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். அது அவங்க அந்த கரன்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த அமௌண்ட்டும் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரொம்ப ஈஸியான இது ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சீக்கிரமாக போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நமக்கு டேக்ஸ்லாம் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்துலேயே எனக்கு பிடிச்ச வெண்டிங் மிஷின்லாம் இருந்துச்சு. சரி அங்கே ட்ரை பண்ணலாமே நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் ஒரு கேக் தான் நான் போட்டிருக்கேன், இப்போ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷாப்ஸ் தான் இருந்துச்சு, நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நான் ஒரு ஷாப்குள்ளார போயிருக்கேன். அங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறமா ஹோம் டெக்கார்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபுட் கவுண்டரும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏர்போர்ட்டில் ஃபுட் கவுண்டர் இருக்கிறதுலாம் நார்மல் தான், இங்கே வந்து ஃபுட் கவுண்டரும் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டெக்கரேட்டிவாகவும் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இப்போ நமக்கு தேவையான திங்ஸ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வெயிட்டிங் ஏரியா நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த வெயிட்டிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூ எல்லாமே அங்கே கிளாஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே வந்து ரொம்ப சூப்பராக இந்த ஃப்ளைட் எல்லாமே தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் வெயிட்டிங் ஏரியாவுக்கு போகிறதுக்குள்ளாரையே இது அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கேட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு. அதனால நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு இருந்தோம். அந்த கேட் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம போய் ஆகணுமேனு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போர்டிங் பாஸ் இப்போ நம்ம காமிச்சிட்டு நம்ம உள்ளார போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. எவ்வளோ வாட்டி நம்ம ஃப்ளைட் ட்ரிப்பு போனாலுமே அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் தான், அதே எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கும் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஃப்ளைட்குள்ளே என்டர் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ளைட்குள்ளே என்ட்ரு ஆனோன்னா நம்ம சீட்டை கண்டுபிடிச்சி நம்ம உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து விண்டோ ஷீட்டில் தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். விண்டோவிலேருந்து பார்க்குறதுக்கு வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே வந்து நிறைய ஃப்ளைட்லாம் லைனாக பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டேக் ஆஃப் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸைட்மெண்ட்டு. இந்த ஃபீலிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ டேக் ஆஃப் ஆன உடனே நான் செம்ம டயர்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலையிலேருந்து ட்ராவல் பண்ணுறதுனால நடக்கிறதுனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சரின்னு நான் தூங்கிட்டேன். கரெக்டாக எழுந்திரிச்சு பார்த்தா கரெக்டாக ஃபுட்டெல்லாம் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம உட்காந்து சாப்பிட்றலாமே இங்கே அப்படின்னு இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலு, கட்லரிஸு, பாஸ்தா, ரைஸு, அதுக்கப்புறமா கிரேவி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இப்போ நம்ம சாப்பிட்டோன்னே திரும்பியும் தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு எழுந்திரிச்சு எழுப்புனாங்க. எழுந்திரிச்சோன்னே பார்த்தா
இந்தியா வந்துருச்சு. இந்த வியூவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. துபாயிலேருந்து டேக் ஆஃப் ஆகிற வியூவும் ரொம்ப லைட்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம இந்தியா வந்தோடனையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு. இப்போ ஃப்ளைட் லேண்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம பிரிட்ஜில் தான் போயிட்டுருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு துபாய் ட்ராவலு. துபாய் ட்ரிப்பும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம எஸ்கலேட்டர் கீழே தான் போயிட்டுருக்கோம். மிட் நைட்னால ரொம்ப டயர்டாக இருந்துச்சு எனக்கு. இந்த எஸ்கலேட்டர் கீழே இறங்கணுன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்போசிட்லேயே அந்த லக்கேஜ்லாம் எடுக்கிறதுக்காக அங்கெல்லாம் இருந்துச்சு. சரி அங்கே போய் ஃபஸ்ட்டு லக்கேஜ் எடுத்துடலாமேன்னு லக்கேஜ் எடுக்க போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லா லக்கேஜும் வந்துட்டுருக்கு. இப்போ நான் நம்ம லக்கேஜை தேடிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லக்கேஜை தேடுறதே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே தான் பண்ணுவேன் அந்த லக்கேஜ் தேடுற எக்ஸ்பீரியன்ஸை. ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. இப்போ நம்ம ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க எங்கள் கார் வந்துருச்சு. அதனால் லக்கேஜ் ஏற்றுறதுக்காக போயிட்டுருக்கேன். ஏறினோன்னே திரும்பியும் அந்த ஃப்ளைட்லேருந்து ட்ராவல் பண்ணுற ரொம்ப டயர்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் செம்மையாக படுத்து தூங்கிட்டேன். நடுவில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பிரேக் மாதிரி இருந்துச்சு. அந்த டீ குடிக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு திரும்பியும் தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டயர்டு. ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுறதுனால செம்ம டயர்டாக இருந்துச்சு. அதனால கார்லேயே படுத்து தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க ஒரு மதியான டைமில் ஒரு மதியான டைம் லன்ச் டைமில் தான் நாங்கள் வந்தோமே. சரி எனக்கு தேவையான திங்ஸ் மட்டும் லக்கேஜ்லேருந்து எடுக்கலாமே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரியே அந்த கிஃப்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 50 ஃபேமிலிஸ்க்கு கிஃப்ட் தர மாதிரி நான் அந்த கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இதை நீங்கள் வந்து ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சின்ன கிளிம்ஸ் மாதிரி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா கிஃப்ட் ஐட்டம்ஸு, வாட்ச்சு, மேக்னெட்டு அந்த மாதிரி நிறையா வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த 5 நாள் ட்ராவல் வந்து இந்த துபாய் ட்ரிப்பு வந்து எப்படி போச்சுன்னே தெரில. 4 to 5 days எப்படி போச்சுன்னே தெரில. நிறைய அட்வென்ச்சரு, நிறையா எக்ஸ்பீரியன்ஸு, நிறைய நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் துபாய் ட்ரிப்பில் இருந்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு துபாய் ட்ரிப்பு. இந்த புர்ஜ் கலிஃபா எக்ஸ்பீரியன்ஸு, டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸு, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. துபாய் ட்ரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி நீங்கள் நிறைய ட்ராவல் வீடியோஸு, நிறையா அவுட் கண்ட்ரி ட்ராவல் வீடியோஸு நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஸ் வேர்ல்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். Keep smiling, be happy always. Be patient, whatever happens. It will change one day. Thank you friends. Bye.